நாளுக்கொரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜனவரி 25. ஆதியாகமம் 9வது அதிகாரம், வசனங்கள் 18 முதல் 29 வரை. மீண்டும் ஒரு வீழ்ச்சி. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். வசனம் 20-21. பெருவெள்ளத்தின் அழிவிலிருந்து தேவ கிருபையால் காப்பாற்றப்பட்ட பிறகும், பாவத்துக்கு எதிரான தேவ தீர்ப்பை கண்ட பிறகும், ஒரு புதிய உலகத்துக்கான ஆளுகையை பெற்ற பிறகும், தேவனுடைய அன்பான உடன்படிக்கையை பெற்ற பிறகும் ஒரு துக்கமான சம்பவம் நடக்கும் என்று யார்தான் எண்ணியிருப்பார்? இனிமேல் மனிதர்கள் எவ்வித பாவமும் செய்ய மாட்டார்கள் என்னும் நம்பிக்கை பொய்யாய் போனது. ஆமாம், மனிதனுடைய பாவ மனம் எப்போதும் நேர்மையான வழியை விட்டு தவறான வழியையே தெரிந்து கொள்கிறது. நாம் வாசிக்கிற காரியம் என்னவென்றால், நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். ஆதாமுக்கு என்ன சம்பவித்ததோ அது நோவாவுக்கும் நிகழ்ந்தது. ஆதாமைப் போலவே நோவாவும் ஆடையின்றி இருந்தான். மற்றவர்களால் அவனுக்கு ஆடை போர்த்தப்பட்டது. அது அவனுடைய சந்ததியை பாதித்தது. அதாவது காமின் மகனாகிய கானானின் சந்ததியாருக்கு சாபம் வந்தது. ஆயினும் கிருபை உள்ள தேவன் இங்கேயும் மனிதர்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை விதைக்கிறார். ஆதாமுக்கு மேசியா வாக்களிக்கப்பட்டது போல இங்கேயும் ஒரு நல்ல வார்த்தையை காண்கிறோம். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டும் ஒரு மீட்பின் வரலாறு சொல்லப்படுகிறது. இந்த சேமின் வம்ச வழியிலே நம்முடைய மீட்பராகிய கிறிஸ்து தோன்றினார். நோவாவின் வீழ்ச்சியிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? மனிதன் இயல்பாகவே பாவியாக இருக்கிறான். அவன் இன்னும் ஆதாமின் சுபாவத்துக்குள்ளாகவே இருக்கிறான். ஒரு புதிய உலகத்திலும் அவனுடைய சுய முயற்சி தோல்வியிலேயே முடிகிறது. மனிதன் சுயமாக சோதனைக்கு எதிர்த்து நிற்க பலன் அற்றவன். அவனுக்கு ஒரு புதிய உலகம் அல்ல, ஒரு புதிய பிறப்பு அவசியமாகிறது. அந்த பிறப்பை சேமின் வழியில் வந்த கிறிஸ்துவில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலையை தருகிறார். நாம் எப்பொழுதும் விழிப்புடனும் ஜபத்துடனும் இருக்க வேண்டியதன் அவசியத்தை கற்றுக்கொள்கிறோம். தீய சுபாவம் இன்னும் நமக்குள் உள்ளது. கர்த்தரில் சார்ந்திருப்பதை தவிர வேறெதுவும் உலகம், மாம்சம் மற்றும் பிசாசின் தாக்குதல்களில் இருந்து நம்மை காத்துக்கொள்ள முடியாது. நம்முடைய வயது முதிர்ச்சியோ கடந்த கால வெற்றியின் அனுபவமோ சோதனை நேரத்தில் நமக்கு பெரிய பலனை தராது. கரைப்படைந்த உலகத்தில் 600 ஆண்டுகளாக தனியொருவனாய் நீதிமானாய் வாழ்ந்த தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றிய நோவாவால் இப்பொழுது ஏற்பட்ட சோதனைக்கு தப்ப முடியவில்லை. அவன் பெருவெள்ளத்துக்கு பிறகும் அவன் 150 ஆண்டுகள் வாழ்ந்தான். நோவாவின் வீழ்ச்சிக்கு பிறகு அவனது மரணத்தை தவிர வேறு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. அவனது வாழ்க்கையின் மீதமுள்ள ஆண்டுகள் வெறுமையானவையாகவே முடிந்தன. நிற்கிறோம் என்று சொல்லுகிறவர்களாகிய நாம் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவோம். பிதாவே, நாங்கள் பாவத்தின் சோதனையை வெற்றி கொள்ள எப்போதும் தூய ஆவியின் பலத்தை சார்ந்து கொள்ள உதவும்.